சமூக வலைதளங்களில் விஜயகாந்த் மீது அவதூறு பரப்பி வரும் அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அக்கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். தேமுதிக வக்கீல் பிரிவு சார்பில் கமிஷனர் அலுவலக சைபர் கிரைமில் வியாழனன்று ஒரு புகார் அளிக்கப்பட்டது. விஜயகாந்த் மீது டுவிட்டர் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்களில் தரக்குறைவாக விமர்சனம் செய்து அவதூறு பரப்பும் செய்திகளை வெளியிடுவதாக கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற அவதூறு செய்திகளை வெளியிடும் மேட்டுப்பாளையம் அதிமுக தொழிற்சங்க நிர்வாகி சந்தானம், கும்பகோணம் குடந்தை முத்து உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற பேரவையினுடைய எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் அவர்களை பற்றி பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற அனைத்து சமூக வலைதளங்களிலும் அதிமுகவினரால் அதிமுகவினுடைய தலைமையினுடைய கட்டளையை ஏற்று அந்த கட்சியைச் சார்ந்தவர்கள் திட்டமிட்டு அவதூறான செய்திகளை தரக்குறைவாக, தரம் தாழ்த்தி, கேவலமான முறையில் செய்திகளை வெளியிடுகிறார்கள். எங்களுடைய தலைவரும் அன்னியும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கின்ற படங்களிலே வேறு விதமான கருத்துக்களை போட்டு ஒரு கேவலமான அரசியலை இன்றைக்கு தமிழகத்தில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்பவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கேட்டு இன்றைக்கு சைபர் கிரைமிலே நாங்கள் புகார் மனு அளித்திருக்கின்றோம். இதுவரை பல்வேறு புகார் அளிக்க காவல்துறை கமிஷனரை சந்திக்க முயன்றும் முடியவில்லை என்றும் தேமுதிக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர்.